வணக்கம். ராஜராஜன் ஃபிட்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஐடி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஃபிட்டர் சேனலில் அவ்வப்பொழுது அவர்களுக்கு உண்டான தலைப்புகளில் லெசன்களை எடுத்து போட்டுட்டு வரேன். இதை நீங்கள் பார்க்குறவங்க அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதில் வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரூஸ்ங்கிற தலைப்பில் இந்த ஃபேஸ்னர்ஸ் 2 பார்ட் இணைக்கக்கூடிய ஃபேஸ்னர்ஸில் ஸ்க்ரூஸ்ங்கிற தலைப்பில் நம்ம லெசன் பார்க்குறோம். வீடியோக்குள் உங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்ஜினியரிங்கில் 2 பார்ட்டை இணைக்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ்னர் இருக்குது. அந்த வகையில் த்ரெட்டட் ஃபேஸ்னர்ஸ், ரிவிட்ஸு, பின்ஸு, ரீட்டைனிங் ரிங்கு ஆர் சர்க்ளிப்ஸ், கீஸு, ஸ்டாப்பிள்ஸ், அடசிவ்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ்னர்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது த்ரெட்டட் ஃபேஸ்னர்ஸ். Threaded fasteners that fall into category utilize the wedging action of screw thread for clamping pressure. ஸோ அதில் இருக்கிற ஸ்க்ரூ த்ரெட்னால கிளாம்பிங் ப்ரெஷர் கிடைச்சி அது ஒரு ஆப்பு போல் பிடிச்சிக்குது. டு அச்சீவ் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் a thread fastener should screw into matting part at a distance equal to 1.5 times the diameter of thread. அதனுடைய டயமீட்டருக்கு 1.5 டைம்ஸ் அந்த நீளம் அமைஞ்சு அந்த த்ரெட் அமைஞ்சிருக்கும். ஸோ இதில் த்ரெட்டட் ஃபேஸ்னர்ஸ் எப்படின்னு சொல்லி இல்லுஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்குது. அடுத்தது த்ரெட்டட் ஃபேஸ்னர்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மெஷின் ஸ்க்ரூ. மெஷின் ஸ்க்ரூ சைஸ் வேரி இன் டயாமீட்டர் ஃப்ரம் 1.5 mm to 12 mm அண்ட் இன் லென்த் 2 mm to 75 mm. மெஷின் ஸ்க்ரூ அதனுடைய தலைபாகத்தை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ரவுண்டு, ஓவல், ஃப்ளாட்டு, பேன், ட்ரஸ்ஸு, பிளிஸ்டர்ஸ். மெஷின் போல்ட்டு. மெஷின் போல்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் வித் ஸ்கொயர் அண்ட் எக்ஸன் ஹெட். மெஷின் போல்ட் பொதுவாக ஸ்கொயர் ஹெட்டாவோ அல்லது எக்ஸனல் ஹெட்டாவோ தயாரிச்சிருப்பாங்க. தே ஆர் யூஸ்டு வேர் எ க்ளோஸ் டாலரன்ஸ் அசம்பிளி இஸ் நாட் ரிக்வயர்ட். க்ளோஸ்ட் டாலரன்ஸ் அசம்பிளி தேவைப்படாத இடங்கள்ல இதை பயன்படுத்தலாம். அவைலபிள் டயாமீட்டர் 6 mm to 75 mm அண்ட் இன் லென்த் 12 mm to 300 mm. டைட்டனிங் த நட் ஆன் எ மெஷின் போல்ட் ப்ரொடியூஸ் கிளாம்பிங் ஆக்ஷன். இது மெஷின் போல்ட்டுடைய படம். மேலே இருக்கிறது ஸ்கொயர் ஹெட்டு, கீழே இருக்கிறது எக்ஸனல் ஹெட்டு. நெக்ஸ்ட் கேப் ஸ்க்ரூஸ். இந்த கேப் ஸ்க்ரூ அதே மாதிரி தலைபாகத்தினுடைய வடிவத்தை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தியிருப்பாங்க. ABCDன்னு சொல்லி 5 வகை இருக்குது. அடுத்து செட் ஸ்க்ரூ. செட் ஸ்க்ரூ ஆர் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் புல்லிஸ் ஃப்ரம் ஸ்லிப்பிங் ஆன் ஷாஃப்ட். அதாவது புள்ளியில் ஷாஃப்ட்டு நழுவிடாமல் இருக்கிறதுக்காக செட் ஸ்க்ரூ பயன்படுத்தி அதை பொருத்தியிருப்பாங்க. பொசிஷனிங் அண்ட் ஹோல்டிங் காலர்ஸ் இன் பிளேஸ். அந்த காலர்ஸை பொசிஷனிங் பண்ணுறதுக்கும் பிளேஸ் பண்ணுறதுக்கும் செட் ஸ்க்ரூ பயன்படுது. ஹெட்லெஸ் செட் ஸ்க்ரூ ஹாவ் எய்தர் எ ஸ்லாட்டட் ஆர் சாக்கெட் ஹெட் அண்ட் த்ரெட்டட் என்டையர் லெங்த். ஹெட்லெஸ் செட் ஸ்க்ரூ ஸ்லாட்டட் அல்லது சாக்கெட் ஹெட்டில் கிடைக்குது. அதனுடைய முழு நீளமும் மறை போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூ பாயிண்ட்ஸ் அவைலபிள் இன் வேரியஸ் ஸ்டைல்ஸ் and they are recommended use. செட் ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ABCDன்னு சொல்லி மொத்தம் 5 வகை இருக்குது. இதில் A ஃப்ளாட் பாயிண்ட்டு, B ஓவல் பாயிண்ட்டு, C கோன் பாயிண்ட், D ஆஃப் டாகு, E ஃபுல் டாக். செட் ஸ்க்ரூ எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த படத்தில் பார்த்துக்கலாம். ஏன்கள் அதாவது முதல்ல நம்ம பார்த்ததுல ஃப்ளாட் பாயிண்ட். இந்த ஃப்ளாட் பாயிண்ட் செட் ஸ்க்ரூ இஸ் யூஸ்டு ஆன் பார்ட்ஸ் ரிக்வயரிங் ஃப்ரீக்வெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஃப்ளாட் பாயிண்ட் பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது ஓவல் பாயிண்ட் செட் ஸ்க்ரூ இஸ் யூஸ்டு அகெயின்ஸ்ட் ஏ ஷாஃப்ட்
that has been spotted to receive it. மூணாவதா இருக்கிறது C cone point set screw is used for setting machine parts permanently on shaft and it is used as a pivot or hanger and for adjustment. நாலாவது half dog point. The half dog point set screw is probably one of the most useful and it can be used as a dowel. A hole is drilled to receive the point. ஸோ ஒரு ஹோல்குள்ள ட்ரில் போட்டு டவல் போல் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. Full dog point set screw is suitable for use a key that slides on a keyway. ஸோ இதுதான் வந்து செட் ஸ்க்ரூனுடைய பயன்கள். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டேப்பிங் ஸ்க்ரூ. டேப்பிங் ஸ்க்ரூவில் இதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இல்லை நம்ம 6 டைப் வந்து ரவுண்டு, பைண்டிங் ஆர் பேனு, ஸ்டவ் ஆர் ஓவன் ட்ரஸ்ஸு, டி கவுண்டர் சங்க் ஃப்ளாட்டு, இ கவுண்டர் சங்க் ஓவல், எஃப் வந்து எக்ஸகன். இந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெஷினரியில் எந்த பார்ட்டில் பயன்படுத்துகிறோம், அது எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தலைபாகம் நம்ம வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிற இடத்துல இந்த டி டைப் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக கழட்டி மாட்டக்கூடிய இடங்கள்ல நம்ம எஃப் டைப் பயன்படுத்திக்கலாம். ஸ்க்ரூ வச்சு நம்ம கழட்டக்கூடிய இடங்கள்ல இந்த ஏ டைப்பு, பி டைப்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த என்னுடைய ஸ்டைல் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். டைப் எஃப் ஸ்டாண்டர்ட் மெஷின் த்ரெட் யூஸ்ட் இன் காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங். காஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங்கில் நம்ம பயன்படுத்தக்கூடியது டைப் எஃப். இது வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் தயாரிக்கக்கூடிய மெட்டீரியலில் பயன்படுத்துவாங்க. டைப் பிஎஃப் இது வந்து பிளாஸ்டிக் அல்லது டை காஸ்டிங்கில் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து டிரைவர் ஸ்க்ரூ. டிரைவர் ஸ்க்ரூ வந்து ஹேமர் வச்சு நம்ம ட்ரில் பண்ண ஹோலில் ஹேமர் வச்சு அல்லது பஞ்ச் பண்ண ஹோலில் ஹேமர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பர்மனெண்ட்டாக ஜாயிண்ட் ஏற்படுத்தலாம். இது பெரும்பாலும் வந்து மெஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷன், நேம் பிளேட் இதெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு பயன்படும். டிரைவர் ஸ்க்ரூனுடைய படம். ஸ்டட் போல்ட். Stud bolts are threaded on both ends. ஸோ இதில் தலைபாகம் இல்லாமல் 2 பக்கமும் மரம் போட்டிருப்பாங்க. One thread end is designated for semi-permanent installation in a tapped hole, while the other end threaded for standard nut assembly of clamp the piece together. ஸோ மெஷினில் வந்து உள் மரம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பக்கம் வந்து இந்த மரம் இருக்கிறத வந்து ஸ்டட்டில் வந்து மாட்டிட்டு அடுத்த பக்கத்தில் வந்து நட்டு மாட்டிடுவாங்க. இதுதான் பாருங்க இந்த படத்தில் வந்து நட் அண்டு டேப் அண்டு தனியாக. டேப் அண்டு வந்து மெஷினுக்குள்ளே போயிடும். அதற்கு மேலே வாஷர் வச்சு இந்த நட் அண்டில் வந்து நட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவரையும் நம்ம வந்து ஸ்க்ரூஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஃபேஸ்னர்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம அடுத்த வர செஷனில் பார்ப்போம். நன்றி.